கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மேடையில் பேசுகிறதான கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு காரியத்தை சொல்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வருத்தப்படக்கூடாது. ஆகவே இதெல்லாம் ஒரு தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சிட்டாரு. ஆண்டவர் காரு பங்களா கொடுத்துருக்காரு, பெரிய பெரிய வசதியாக வழிநடத்தி கொண்டு இருக்கார். இதெல்லாம் சொல்கிறீங்களே, அதெல்லாம் சும்மா அதெல்லாம் எப்படி வந்ததுன்னு சொன்னால், மனைவி இருக்கிறதுனால, பொண்டாட்டி இருக்கிறதுனால தான் அப்படி இருக்கிறீங்க. இயேசுநாதர்லாம் ஒன்றும் ஆசீர்வதிக்கலை. நீ குடும்பம் இருக்கிறதுனால ஒன்றும் ஆசீர்வதிக்கல. அது விதி, தலையெழுத்து, அதான் ஆசீர்வாதம். ஆனால் இயேசுநாதர் ஆசீர்வாதம்லாம் எப்படி தெரியுமா? நீதிமானை அவர் ஒரு உணவு கொடுப்பார், இருக்கிறதுக்கு ஒரு இடம் கொடுப்பார், ட்ரெஸ் கொடுப்பார். அதனால் இனிமேல் நீங்கள் மேடையில் இதெல்லாம் சொல்லாதீங்க. கர்த்தர் எனக்கு காரு கொடுத்துக்கிறாரு, பங்களா கொடுத்துக்கிறாரு, பெரிய ஆசீர்வாதமாக வச்சுக்கிறாருன்னு சொல்ல. இது மனைவினால் குடும்பத்தினால் ஆசீர்வாதங்கள். ஆகவே இதெல்லாம் புரிஞ்சுக்கிங்க. அதனால தான் சொன்னார், நன்றி அறிந்து உள்ளவர்களாக இருங்கள். கடைசி நாளைக்கு நன்றி உள்ளவர்களாக இருந்து பிறருக்கு உதவி செய்யுங்க. தீர்க்கதரிசிகளே இயேசுநாதர் எப்படி இருந்தார்ன்றதை அறிந்து நாம் கடைசி காலத்தை ஊற்றி செய்து நாம் ஆசீர்வாதம் பெறுவோம், பரலோகத்தையும் நாம் அடைந்து கொள்வோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி.